Hi students, welcome to IK Academics. இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு தான் டெஸ்ட் நம்பர் 1. அந்த டெஸ்ட் நம்பர் 1ல என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா 6th டேர்ம்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அப்புறம் 6thல ஃபுல்லா கவர் ஆகக்கூடிய பிசிக்ஸ், சைக்காலஜிக்குள்ள HCFLCமும் மிஸ்ஸிங் நம்பரும். ஓகேவா? இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 2024ஓட செப்டம்பர் மாசத்தோட 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டுக்கான சிலபஸ். ஓகேவா? சோ அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி HCFLC மிஸ்ஸிங் நம்பர் சொன்னேன்ல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கஷன் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஓபனா கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? சோ டெஸ்ட் நம்பர் 1ஓட சைக்காலஜி क्वेश्चंस, அந்த மேத்ஸ் क्वेश्चंस இருக்குல, அதை நான் ஃபுல்லா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிசில 70க்கு 65 கிலோமீட்டர் அடிச்சே ஆகும். ஓகேவா? அதை மட்டும் ஃபோக்கஸா இருங்க. கண்டிப்பா கூடவே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசினா பிசி பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்காது, ரொம்ப முக்கியமா இருக்காது. ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க 5, 12, 20, 28 இதுக்கான மீசிமா. ஓகேவா? எல்சிஎம் கேக்குறாங்க. ஏன்னா क्वेश्चन தமிழ்ல மட்டும் வச்சிருக்கீங்கன்னா பிசி எக்ஸாமே தமிழ்ல மட்டும் தான் நடக்கும். அதனால டெஸ்ட் பேட்ச் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். ஏன் நம்மளோட எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா பைலிங்குள்ள இருக்கும். ஏன்னா அது அந்த பைலிங்குள்ள இருக்கறனால. ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து மீசிமா கேக்குறாங்க. இப்போ 5, 12, 20 எடுத்து நீங்க மீசிமா எடுக்கணும். எடுத்து பாருங்க. ஓகேவா? 5, 12, 20, 28. சோ மீசிமா எடுத்துடலாம். முதல்ல 4 அடிப்போம். 5 அப்படியே வந்துரும். 3 12, 5 20, 7 28. நெக்ஸ்ட் 3 அடிப்போம். 5 அப்படியே வந்துரும். 1 3, 5 அப்படியே வந்துரும். 7 அப்படியே வந்துரும். நெக்ஸ்ட் 5 அடிச்சீங்கன்னா 1 5, 1 1 5, 7 அப்படியே வந்துரும். ஃபைனலா 7 அடிச்சோம்னா எல்லாமே 1 ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் பெருக்குனா மீசிமா 4 3 12, 15 60. 60 பேருனா 420. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 420. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 420. இதான் மீசிமா. ஓகேவா? சோ மீசிமா கேட்டா போட்டுருங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க 18 36 45 60 இதுக்கு மீசிமா கேக்குறாங்க. இப்போ இதுக்கு இந்த மெத்தட்ல போட்டு ஆன்சர் வந்துரும். நான் உங்களுக்கு வேற மெத்தட் சொல்லி தரேன். என்னன்னா இந்த மாதிரி மீசிமா என்ன தெரியுமா பண்ணணும், கொடுத்திருக்க நம்பர்ல எது பெரிய நம்பர் பாருங்க. இது பெரிய நம்பர் 60. அந்த 60 மீதி இருக்க எல்லா நம்பருமே டிவைட் பண்ணிருச்சு, வகுத்துருச்சு அப்படின்னா 60 தான் மீசிமா. புரியுதா? இப்போ ஒருவேளை 10 20 60 இதுக்கு மீசிமா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. இது பெரிய நம்பர் 60. அப்ப 60 10 வகுக்கும் 20 வகுக்கும். சோ எல்லாமே வகுத்துருச்சுன்னா அதான் மீசிமா. புரியுதுங்களா? ஆனா இங்க 18 36 45 எதுவுமே 60 வகுக்காது. வகுத்து இருந்தா 60 தான் மீசிமா, வகுக்காது. அப்படிங்கிறப்ப 60ஓட அர்த்தம் மல்டிபிள் என்ன? 120. 120ஐயும் 18 வகுக்காது, 36 வகுக்காது, 45 வகுக்காது. ஒரே வகுத்துனா 120 தான் மீசிமா. நெக்ஸ்ட் மல்டிபிள் 180. 180 18 வகுக்கும், 36 வகுக்கும், 45 வகுக்கும். ஏன்னா 18ஓட 10 பெருக்கா 180, 36ஓட 5 பெருக்கா 180, 45ஓட 4 பெருக்கா 180. அப்ப 180 இதுக்கு எல்லாமே வகுக்குது. அப்ப 180 தான் மீசிமா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 180. நீங்க இப்படி போட்டு பாருங்க, அப்ப 180 தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரிக்ஸும் நீங்க அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆன்சர் ஓகே 2/3, 3/5, 4/7, 9/30 இதோட மீசிமா கேட்கறாங்க. இதோட மீசிமா கேட்கறாங்க. போடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 2/3, 3/5, 4/7, 9/30 இதோட மீசிமா. ஓகேவா? எப்பவுமே இந்த மாதிரி பின்னம் கொடுத்துட்டு மீசிமா கேட்டா என்ன கேட்கறாங்களோ அதை மேல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீசிமா மேல எடுக்கணும். 2 3 4 9 இதுக்கு மீசிமா எடுத்து பாருங்க 36 வரும். ஓகேவா? மீசிமா கேட்டா மேல மீசிமா, கீழே மீப்போவா எடுக்கணும். 3 5 7 13க்கு மீப்போவா எடுக்கணும். இந்த 4 நம்பருக்கு பொது வகுப்பு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த 4 நம்பருமே ஏதாவது ஒரு டேபிள் வருமா? வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 தான் மீப்போவா. அப்ப 36 தான் ஆன்சரு. சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷனே 36. அவ்வளவுதான். மீசிமா கேட்டா மேல மீசிமா, கீழே மீப்போவா. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த क्वेश्चन என்ன பாருங்க. 2/81, 16/9, 32/27, 112/3 இதுக்கு மீப்போவா கேக்குறாங்க. நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். 2/81, அப்புறம் 16/9, அப்புறம் 32/27, அப்புறம் 112/3. இப்ப இதுக்கு மீப்போ எடுக்கணும். அப்ப மேல மீப்போவா, கீழே மீசிமா. மேல மீப்போ எடுக்கிறப்ப 2 16 32 112 இதுக்கு மீப்போ எடுக்கணும். இதுக்கு மீப்போ எடுத்தா 2. ஏன்னா 2 தான் எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? வகுக்கும். கீழே மீசிமா எடுக்கணும்.
3, 27, 9, 81 மீசியம் எடுக்கணும். இப்ப இதுல எது பெரிய நம்பர்? 81 தான் பெரிய நம்பர். 81 9 வகுக்கும் 9 9 81, 27 வகுக்கும் 3 27 81, 3 வகுக்கும் 27 3 81. அப்ப எல்லாமே 81 வகுக்குது. அப்ப 81 தான் மீசியமா. அப்ப மீப்போவா கேட்டா மேல மீப்போவா கீழே மீசியமா, என்ன கேட்டாலும் அது மேல இன்னொன்னு கீழே. அப்ப 2/81 தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2/81. புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட். 8 15 24 72 இதுக்கு மீசியமா கேக்குறாங்க. ஓகேவா? போடலாமா? இங்க நான் உங்களுக்கு ஒரு புது மெத்தட் சொல்லி தரேன், கவனிங்க. என்னன்னா நல்லா கவனிங்க. இது பெரிய நம்பர் 72. 72 8 வகுக்கும் 9 8 72 சொல்லிட்டு 24 வகுக்கும் 3 24 72 சொல்லிட்டு எனக்கு 15 தான் வகுக்கல. கரெக்டா? 15 தான் என்ன பண்ணல, வகுக்கல. அப்ப 72ஓட எந்த மல்டிபிள் 15ஆல வகுப்படுதோ அதுதான் மீசியமா. அப்படித்தானே? அதுதான் மீசியமா. என்ன இப்ப 72 அடுத்த மல்டிபிள் 144, திரும்ப அடுத்த மல்டிபிள் 216. நான் எல்லாத்தையும் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்றேன்னு கவனிங்க. இதோட அடுத்த மல்டிபிள் கண்டிப்பா எனக்கு 4ல தான் முடிஞ்சிருக்கும். அடுத்த மல்டிபிள் 6ல முடிஞ்சிருக்கும். அடுத்த மல்டிபிள் 8ல முடிச்சிருக்கும். அடுத்த மல்டிபிள் 0ல முடிஞ்சிருக்கும். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இது 4ல முடியுதா? இத 4ல முடியற ஒரு நம்பரை 15 முறை வகுக்கும், வகுக்காது. 6ல முடியற மாதிரி வகுக்காது, 8ல முடியற மாதிரி வகுக்காது. அப்ப நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா இன்டு 5 பண்ணிடுவேன். 2ஆல 3ஆல 4ஆல 5ஆல பிரிக்கிறாங்க. 72 5 பேருக்குங்க. 72 5 பேருக்குன்னா 360 வரும். அப்ப இந்த 360 இருக்குல்ல, இத 8 வகுக்கும் 24 வகுக்கும் 15 வகுக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா எதையுமே 15 என்ன பண்ணிருக்காது, வகுத்திருக்காது. அப்ப இதை பாருங்க 15ஆல வகுப்படுமான்னு. 15 30, ஓகேவா? மீதி 6, 4 15 60 வகுக்குது. அப்ப 360 இதுக்கான மீசியமா. ஆன்சர் 360. மீசியமா எடுத்து பாருங்க, வரும். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. ஓகேவா? ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. 10 15 18 30க்கு மீசியமா கேக்குறாங்க. கொடுத்ததுல எது பெரிய நம்பர்? 30. 30 10 வகுக்கும் 15 வகுக்கும், ஆனா 18 வகுக்காது. அப்ப 30 அடுத்த மல்டிபிள் 60. 60ஐயும் 18 வகுக்காது. அப்ப நெக்ஸ்ட் மல்டிபிள் 90. 90 18 வகுக்கிறோம். ஏன்னா I 18 90. அப்ப 90 தான் மீசியமா. ஆன்சர் ஆப்ஷனே 90. ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் மீசியமா டக் டக்னு போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சார்பகா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் எது சார்பகா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, முதல்ல சார்பகா என்ன என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பொது வகுத்தின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. பொது வகுத்தி இல்லாம இருந்தாதான் சார்பகாயம். 3க்கும் 9க்கும் 3ங்கிற பொது வகுத்தி இருக்கு. அப்ப இது சார்பகாயம் கிடையாது. 2க்கு 8க்கும் 2ங்கிற பொது வகுத்தி இருக்கு. சோ இது சார்பகாயம் கிடையாது. 7க்கும் 133க்கும் 7ங்கிற பொது வகுத்தி இருக்கு. 133 7 வகுக்கும். ஓகேவா? அது 133 7ஆல வகுப்படும். ஓகேவா? அப்ப இதுக்கும் பொது வகுத்தி இருக்கு. அப்ப சார்பகாயம் கிடையாது. இதுக்குதான் பொது வகுத்தின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா 14 வந்து எதெல்லாம் பெருக்கணும் வரும்? 2ஆல 7ஆல, 15 5ஆல 3ஆல. பொதுவா ஏதாவது வருதா? எதுவுமே வரல. அவ பொதுவா வரலன்னா அது சார்பகாயம். அப்ப எது சார்பகாயம் என்ன கேக்குறாங்க? அப்ப 14 15 தான் சார்பகாயம். இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது சார்பகாயம் அல்லன்னு கேக்குறாங்க. எது சார்பகாயம் கிடையாதுன்னு கேக்குறாங்க. அதாவது பொது வகுத்தி வரலன்னா சார்பகாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொது வகுத்தி வரலன்னா சார்பகாயம். பொது வகுத்தி வரலன்னா சார்பகாயம். புரிஞ்சா? 4க்கும் 9க்கும் பொது வகுத்தி கிடையாது. அப்ப இது சார்பக எண். ஆனா எனக்கு சார்பக இல்லாம இருக்கிறத கேக்குறாங்க. அப்ப இது ஆன்சர் இல்ல. 23க்கு 79க்கு பொது வகுத்தி கிடையாது. அப்ப இது ஒரு சார்பக எண். அப்ப இதுக்கான ஆன்சர் கிடையாது. 5க்கும் 13க்கும் பொது வகுத்தி கிடையாது. அப்ப இது ஒரு சார்பக எண் தான். எனக்கு இது சார்பக எண் கிடையாதுன்னு கேக்குறாங்க. அப்ப இது 3வே வராது. இது ஆன்சர். இது ஒரு சார்பக எண் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே 3ஆல அடிக்கணும். பொது வகுத்தி வருதா? பொது வகுத்தி வந்தா அது சார்பக எண் கிடையாது. அப்ப இது ஆன்சர். ஓகேவா? அப்ப சார்பக எண் எதுவும் கேட்கலாம், எது வராதுன்னு கேட்கலாம். எது எப்படி கேட்டாலும் போட தெரியும். அடுத்த क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து பாருங்க. இரு வெவ்வேறு எண்களோட மீசிமா மீப்போவை விட எப்படி இருக்கும் கேக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அதிகமா தான் இருக்கும் வெவ்வேறு எண்களோட. ஓகேவா? இதே கேள்வி கொஞ்சம் ட்விஸ்டா கேட்பாங்க. எப்படின்னா கவனிங்க, நான் சொல்ல கரெக்டா கவனிங்க. இரு வெவ்வேறு எண்களின் மீசிமா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ 10 15 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வேற வேற நம்பர்.
இதுக்கான மீசியமா 30 வந்திருக்கும், மீப்போவா 5 வந்திருக்கும். அப்போ மீசியம் எப்படி இருக்கு? அதிகமா தானே இருக்கு. அப்ப அதிகமா தான் இருக்கும். இப்படி நீங்க ஒரு 2 நம்பர் அப்ப செக் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா சொல்றேன். எப்போதுமே மீசியம் வந்து மீப்போட எப்படி இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். இந்த வெவ்வேறு எண்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, அது ஏன் சார் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, கவனிங்க, இது வெவ்வேறு எண்கள் மென்ஷன் பண்ணா மீசியம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சும்மா வெவ்வேறு மென்ஷன் பண்ணலங்க, இந்த வார்த்தை இல்ல. இது என்ன மீசியமா மீப்போட எப்படி இருக்கும் அப்படி கேட்டா, இப்ப நான் 10 15 எடுக்கிறப்ப மீசியமா எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. 10 10 2 நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு மீசியமாவும் 10 மீப்போவும் 10 அப்ப ஈக்குவலா இருக்குல்ல. அப்ப என்னன்னா, இது எண்களோட மீசியமா மீப்போட எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டா இருக்கும். ஒரு இடத்துல கிரேட்டரா வரலாம், ஒரு இடத்துல ஈக்குவலா வரலாம். ஆனா வெவ்வேறு எண்கள் மென்ஷன் பண்ணா தான் மீசியமா எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப கேட்டது கொஸ்டின் இதான் ஆன்சர். பட் இப்படியும் கேட்கலாம், எப்படி கேட்டாலும் அடிக்க தெரியும். சரிங்களா? நான் ஒரு கொஸ்டின் சொல்லி தரப்பே அதுக்கான எல்லா கான்செப்டும் சொல்லி கொடுத்துருவேன். என்ன புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பிக்சர் ஆட்டம் இருக்கு, இது ஒன்றும் கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. நான் சொல்றேன். 2 square into 3 cube into 5 square, 2 cube into 3 square into 5 square into 7, 2 power 4 into 3 power 4 into 5 into 7 square. இதோட மீசியம் கேட்கறாங்க. நான் இங்க எழுதி போறேன் தனியாவே, கவனிங்க. என்ன இருக்கு? 2 square into 3 cube into 5 square. இது ஒரு நம்பர். அப்புறமா 2 cube into 3 square into 5 square into 7. அப்புறமா 2 power 4 into 3 power 4 into 5 into 7 square. இதோட மீசியமா கேட்கறாங்க. இந்த மாதிரி பவர்ல நம்பர் கொடுத்து பெருக்கி இந்த மாதிரி மீசியமா கேட்டா என்ன பண்ணும்? மீசியமான என்ன பண்ணும் சொல்லிடுறேன். ஒரு நம்பர் இருக்கா, ஒரு நம்பர் இருந்தாலே போதும். இப்ப 2 இருக்கா? இருக்கு. அது பெருசு 2 power 4, அது எழுதுங்க. அடுத்து 3 இருக்கா? இருக்கு. அது பெருசு 3 power 4 எழுதுங்க. 5 ஒரு நம்பர் இருக்கா? இருக்கு. 4 இல்ல, என்ன 5 இருக்கா? இருக்கு. எது பெருசு? 5 ஸ்கொயர். 7 இருக்கா? இருக்கு. பெருசு என்ன? 7 ஸ்கொயர். வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப ஒரு நம்பர் இருந்தாலே போதும். அதுல பெரிய நம்பரா பார்த்து போட்டா அதான் மீசியமா. சோ மீசியமா புரிஞ்சா? சரி சார், மீப்போவா கேட்டா என்ன சார் பண்றது அப்படின்னா, ஆர்டிகலே அதான் வச்சிருப்பேன் நினைக்கிறேன். பரவாயில்ல, இதே சொல்லிடுறேன். இப்ப இதே எனக்கு மீப்போவா கேட்டா என்ன பண்ணும்? ஒரு நம்பர் எல்லாத்துலயுமே இருக்கணும். இப்ப 2 எல்லாத்துலயுமே இருக்கா? இருக்கு. அதுல எது சின்னது? 2 ஸ்கொயர். 3 எல்லாத்துலயுமே இருக்கு, அதுல சின்னது 3 ஸ்கொயர். 5 எல்லாத்துலயுமே இருக்கு, அதுல சின்னது 5. 7 எல்லாத்துலயுமே இல்ல. அவ்வளவுதான். அப்ப மீப்போவானா காமனா இருக்கிறத சின்ன நம்பரா போடணும். ஒரு நம்பர் எல்லாத்துலயுமே இருக்கணும், அதுல சின்ன நம்பர் போட்டா மீப்போவா. மீசியமானா ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து போடணும். இது தெரிஞ்சுன்னா இந்த டைப்ல எப்படி கேள்வினாலும் அடிச்சுவீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 cube into 4 square into 5 cube. தெரியுதா क्वेश्चन முதல்ல? ஓகே, ஓரளவு தெரியுது. ஓகே, சரி அப்படியே சொல்லிடுறேன். கவனியா, 3 cube 4 square 5 cube, 4 power 4 5 square 7, 5 power 4 7 square 6. இதோட மீப்போவா. மீப்போவா என்ன பண்ண சொன்னேன்? ஒரு நம்பர் எல்லாத்துலயுமே இருக்கணும், அதுல சின்னதா பார்க்க சொன்னேன். இப்ப 3 எல்லாத்துலயுமே இல்ல, 4 இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு, 7 இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு, 6 இங்க மட்டும் தான் இருக்கு, 5 தான் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்படிதானே? 5 cube 5 square 5 power 4. அப்ப ஏ சின்னது 5 square. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 5 square. அவ்வளவுதான். இப்போ நீங்க கேட்கலாம், சார் 5 எல்லாத்துலயுமே இல்ல சார், அப்ப என்ன சார் மீப்போனா? மீப்போ 1ன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா மீப்போ 1 போடுங்க. ஏதாவது ஒண்ணு இருந்தா அதை போடணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. மீப்போவா 2 மீசியமா 40. ஒரு எண் 40 இன்னொரு எண் என்ன? மீப்போவா 2 மீசியமா 40, ஒரு எண் 40 இன்னொரு எண் என்ன? ஓகே, கவனிங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான மீப்போவா மீசியமாவை பெருக்கினா ஒரு ஆன்சரும் ஒண்ணு. மீப்போவா 2, மீப்போவா 2 போட்டுருங்க. மீசியமா 40, மீசியமா 40 போட்டுருங்க. ஒரு எண் 40 இன்னொரு எண் கேட்கறாங்க. அப்ப 7 40 போட்டு b கண்டுபிடிப்போம். சோ b ஈக்குவல் டு 2 × 40/40. புரிஞ்சா? பெருக்கலுக்கு 40 அவங்க பேரை வகுக்கலாம். 40 40 கேன்சல் பண்ணா ஆன்சர் 2. ஆன்சர் ஆப்ஷனே 2. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான், அப்படியே தூக்கி போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? மீப்போவா 3, மீப்போவா 3 போடுங்க. மீசியமா 63, மீசியமா 63 போடுங்க. ஒரு எண் 21, இன்னொரு எண் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப b தான் எனக்கு வேணும். சோ 3 × 63/21. பெருக்கல் 21 வந்து போனா வகுத்தல் ஆயிரும். 3 3 7 3 21, 1 7 9 23. அப்ப b 9. சோ 9 தான் ஆன்சர்.
ஆன்சர் ஆப்ஷன் சி 9. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 எண்களின் வீதம் 2:3:4. மீப்போ 9னா பெரிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டுக்கு சொல்றேன். முதல்ல மீப்போவானா என்ன அர்த்தம்? அது எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கும், அப்படிதானே? அப்ப இந்த 9 எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த 9 எல்லாத்துலயுமே சேர்த்து பெருக்கிருங்க. சோ எல்லாத்துலயுமே பெருக்கினீங்கன்னா 9 18, 3 9 27, 4 9 36. அவ்வளவுதான். அப்ப 18 27 36 தான் 3 நம்பருமே கேட்ட பெரிய நம்பர். அப்ப 36 தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி 36. அவ்வளவுதான். மீப்போவானா அதுக்கு பெருக்கிருங்க, அவ்வளவுதான். அர்த்தம் என்ன கொடுத்துருக்கேன். 3 எண்களின் வீதம் 4 செஞ்சுட்டாரு. மீப்போவை பார்த்தா சின்ன நம்பர் கேட்கறாங்க. 10 எல்லாத்துக்குமே பெருக்குங்க. அப்ப 40 நம்பர் 60 ஆகும். சின்ன நம்பர் 40. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 40. ஓகே, அடுத்த கொஸ்டின். 2 வீதம் 2:3, மீசிமா 12. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்படி போடக்கூடாது, கவனிங்க. 2 வீதம் 2:3, மீசிமா 12 சின்ன நம்பர் கேட்கறாங்க. அப்போ இன்னொரு ஷார்ட் கட் சொல்றேன், கவனிங்க. மீப்போவானா இதை கொண்டு போய் அங்க பெருக்குனீங்க, அப்படித்தானே? மீசிமான அப்படியே ரிவர்ஸா பண்ணுங்க. இதை பெருக்கி இங்க கொண்டு வாங்க. என்ன சொல்றேன், புரியுதா? மீப்போவானா இதை கொண்டு போய் அங்க பெருக்கிருங்க. மீசிமானா இதை பெருக்கி அங்க கொண்டு வாங்க. 6. அப்ப 6x ஓட வேல்யூ தான் 12ன்னு அர்த்தம். 6x ஓட வேல்யூ தான் 12ன்னு அர்த்தம். அப்ப x = 12/6 2ன்னு வரும். கிடைச்ச 2 இங்க பெருக்கிருங்க. 2 4, 2 6. இதுதான் அந்த 2 நம்பர், முடிஞ்சு போச்சு. மீப்போவானா ஸ்ட்ரைட்டா பெருக்குங்க. மீசிமானா இதை பெருக்குனா அது வரும் நினைங்க. இதை பெருக்குனா அது வரும். அப்ப 6 6x தான் 12. x = 2. அப்ப 4 6. சின்ன நம்பரா? ஆன்சர் 4. ஓகே, அர்த்தமும் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன். இது என்ன? இது 4:5, மீசிமா 60. அப்ப பெரிய நம்பர் என்னன்னு கேட்கறாங்க, கவனிங்க. 2 பேருக்குனா அது வரும்னு. 4 5 20. அப்ப 20x தான் 60. அப்ப x = 3ன்னு கிடைக்கும். 3 கொண்டு போய் பெருக்குங்க. அப்ப 12 15. கேட்டது பெரிய நம்பர். அப்ப 15 தான் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே, சோ மீப்போவா மீசிமா பிசி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இது மாதிரி தான் வரும். இப்போ நம்ம அப்டேட் அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் டெஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா நம்பர் சீரிஸ். சரிங்களா? 19 23 28 34 41 அடுத்து என்னன்னு கேட்டிருக்கோம். சோ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 5, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 6, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 7. 4 5 6 7. அப்ப அடுத்து 8 தான் வந்திருக்கும். 41 8 சேர்த்தா 49. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 49. அடுத்த क्वेश्चन பாருங்க. அப்படியே பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 6 7. 6 7க்கு வித்தியாசம் 1, 7க்கு 11க்கு 4, 11க்கு 20க்கு 9, 20க்கு 36க்கு 16, 36க்கு 61க்கு 25. இது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து 6 ஸ்கொயர் 36 வந்திருக்கும். 66 36 சேர்த்தா 97. ஆன்சர் ஆப்ஷனே 97. ஆன்சர் ஆப்ஷனே 97. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 8 16 43 107. அடுத்து என்ன வரும்? டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 7 8க்கு 1, 8க்கு 16 8, 16 43 27, 43 7 64. இது ஆக்சுவலா 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், அது 4 கியூப். அப்ப அடுத்து 5 கியூப் போட்ட ஆன்சர் 5 கியூப் 125. இது ரெண்டையும் கூட்டினா 232. ஆன்சர் ஆப்ஷன் பி 232. ஆன்சர் ஆப்ஷன் பி 232. நெக்ஸ்ட் பாருங்க. பதினொன்னு 24, 13 22, 15 20. அடுத்த ஈஸியான क्वेश्चन தான். இங்க பாருங்க. 11 13 15 24 22 20. அப்ப அடுத்து இங்க 17 தான் வந்திருக்கும். இங்கதான் 22 போகும். அப்ப கேட்டது இந்த இடம் தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 17. புரியுதுங்களா? அதை தாண்டி இன்னொரு மெத்தட்ல ஈஸியா போடலாம். சொல்றேன் கவனிங்க. 11ஓட 13 சேர்த்தா 24, 24ல 11 கழிச்சா 13, 13ஓட 9 சேர்த்தா 22, 22ல 7 கழிச்சா 15, 15ஓட 5 சேர்த்தா 20. 13 கூட்டி 11 கழிச்சு 9 கூட்டி 7 கழிச்சு 5 கூட்டிட்டாங்க. அப்புறம் 3ஆல கழிக்கணும். 20ல 3 கழிச்சா 17. எப்படி போனாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஈஸி தான். இப்படி ஒரு மெத்தட் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चन. இதுக்கு டிஃபரன்ஸ் 5 6 7 8. 5 6 7 8. அப்ப அடுத்து 9. 42 9 சேர்த்தா 56. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 56. அடுத்த क्वेश्चन. இதுக்கு டிஃபரன்ஸ் 9, இதுக்கு 16, இதுக்கு 25, இதுக்கு 36, இதுக்கு 49. 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அப்ப அடுத்து 8 ஸ்கொயர் 64. 140 64 சேர்த்தா 208. ஆன்சர் ஆப்ஷன் சி 208. அடுத்து
மறுபடியும் அந்த ஆல்டர்னேட்ல பாருங்க, 4 குறைஞ்சிருக்கு, 4 குறைஞ்சிருக்கு, 4 அதிகமாயிருக்கு, 4 அதிகமாயிருக்கு. கரெக்டா? அப்ப திரும்ப 4 குறைச்சு விட்டீங்கன்னா 6, இங்க 4 சேர்த்து விட்டீங்கன்னா 37. அப்ப 6 தான் நமக்கு தேவை. ஆன்சர் ஆப்ஷனே 6. இதை இப்படி யோசிக்கலாம். கவனிங்க கவனிங்க. 18 இருந்து 7 சேர்த்தா 25, 25ல இருந்து 11 கழிச்சா 14, 14 இருந்து 15 சேர்த்தா 29, 29 இருந்து 19 கழிச்சா 10, 10ல இருந்து 23 சேர்த்தா 33, 7 கூட்டி 11 கழிச்சு 15 கூட்டி 19 கழிச்சு 23 கூட்டிருக்காங்க. அப்புறம் கழிக்கணும். 4 நாளா சேரும் நம்பர் மட்டும். 7, 11, 15, 19, 23, 27 கழிக்கணும். 33, 27 கழிச்சா 6. எப்படி கூட 6 தான். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். 5, 5, 10, 30, 120 அடுத்து என்ன? 1ஆல பெருக்கிருக்காங்க, 2ஆல பெருக்கிருக்காங்க, 3ஆல பெருக்கிருக்காங்க, 4ஆல பெருக்கிருக்காங்க, 5ஆல பெருக்கணும். 120 5 பெருக்கணும் 600. ஆன்சர் ஆப்ஷன் டி 600. புரிஞ்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டெஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல முதல் டெஸ்ட் மட்டும் ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்க எப்படி எழுதணும்னு சொல்றேன். டெஸ்ட் கிளாஸ்ல சேரணும்னா என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? கொஞ்சம் கவனிங்க. ஓகே, அதாவது இப்ப டெஸ்ட் பேட்ச் வந்து இப்ப நீங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுதணும்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபீஸ் விஷயம் சொல்லிடுறேன். இப்ப பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 499 தான். ஓகேவா? 400 ரூபாய் பே பண்ணீங்கன்னா இதுல மட்டும் ஒரு மொத்தமா 35 டெஸ்ட் கவர் ஆகும். ஒரு டெஸ்ட்லயுமே 70 கேள்விகள். அப்ப 2600 மேற்பட்ட கேள்விகள் இதுல கவர் ஆகும். பிசி டெஸ்ட் பேட்ச் செய்தீங்கன்னா கொஸ்டின் தமிழ்ல தான் இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சைக்காலஜி நடத்தல, ஆமா எல்லா டெஸ்ட்டுக்கும் சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம் டெஸ்ட் முடிஞ்சோன்னு. ஓகே, டெஸ்ட் பிடிஎஃப் தான். கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் வரும், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, பிசி டெஸ்ட் புக் வைஸ் போகும் 6, 7, 8. அப்படியே எஸ்ஐ டெஸ்ட் பாத்தீங்கன்னா 699 ரூபா. எஸ்ஐ மொத்தம் 50 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள். அப்ப 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். எஸ்ஐ டெஸ்ட் பிடிஎஃப் தான். கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் வந்துடும். எஸ்ஐ டெஸ்ட் 699 ரூபா. சரிங்களா? எஸ்ஐ டெஸ்ட் பிப்ரவரி 25 ஆரம்பிக்கும். இது 22 ஆரம்பிச்சோம், 25 ஆரம்பிக்கும். அதேதான் எஸ்ஐ டெஸ்ட் வந்தீங்கன்னா அதுல சைக்காலஜிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ தான். டெஸ்ட் வந்து பிடிஎஃப் தான். சரிங்களா? எஸ்ஐக்கு 699 ரூபா. 2 டெஸ்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இப்ப 500 ரூபாய், 700 ரூபாய், 1200 ரூபாய் வந்துடும். நாங்க 200 அதையும் குறைச்சு 999 தரோம். அப்ப நீங்க 2 ஆன்லைன் டெஸ்ட்டுமே எழுதணும்னா 999 தான் ஃபீஸ். பாத்துக்கோங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளவு கம்மியா தர மாட்டாங்க. இதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதணும்னா பிசிக்கு 199, எஸ்ஐக்கு 2500, ரெண்டும் சேர்த்தா 4500 ரூபாய் வரும். அதுவும் 500 ஆஃபர் போட்டுருவோம், 399. ரெண்டுமே சேர்ந்து ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதினா 399. ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா 199. இந்த கோர்ஸ் வர்றவங்களுக்கு என்ன விஷயம்னா இந்த டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். இந்த கோர்ஸ் வர்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம உங்களுக்கு கிளாஸஸும் எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, ஆன்லைன் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிஎஸ்சிக்கு ஒரே கோர்ஸ் தான், கம்பைன்டு கோர்ஸ் தான். புரியுதுங்களா? இந்த டெஸ்ட் வந்துடும், பிடிஎஃப் வந்துடும். இது இல்லாம கிளாஸஸ், நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஒரு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். ஓகேவா? எப்போ நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸ் வெறும் 199 தான். இல்ல இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் கூட தனியா வேணா 699, அது புக்கா வேணா 999. மெட்டீரியல்ல ஜிஎஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஓகே, அதுவுமே தமிழ் இங்கிலீஷ் அவைலபிள், பண்ணி எதனாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா 7708 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இப்போ நான் ஒரு டெஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்கல, அது எழுதணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு ரெஸ்பான்ஸ் பேஜ் வரும். அது ஒரு டெலகிராம் ஒரு லிங்க் இருக்கும். என்ன சப்மிட் கொடுத்தோன்னே அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட்டுக்கான ஆன்சர் அதெல்லாம் கொடுக்க போறேன், டிஸ்கஷன் அதெல்லாம் தர போறேன். இனிமேட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்தோம்னா அது அதுலேயே தான் வரும். ஓகேவா? கண்டிப்பா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.